பிரைஸ் தி லார்ட். இன்று நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை எரேமியா 23 இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் 2025 வருடத்திலே டிசம்பர் மாதத்திலே தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், இந்த வருடத்தில் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, நான் பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலைகளை தான் கடந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி கவலையோடு இருப்பீங்கன்னா, இந்த வருடத்திற்கான ஆசீர்வாதம் என் கையில் இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, இனிமேல் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நாட்கள் வரும், நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான நாட்கள் வரும் இந்த வருடத்திலேயே. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாக வந்து உங்களுக்கு நடந்த எல்லா அநியாயத்தையும் மாற்றி உங்களுக்கான நீதியை செய்வார். உங்களுடைய கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறும். கர்த்தர் தாவீதுக்கு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு தருகிறார். நமக்கும் நிச்சயமாய் நீதி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நாட்கள் எல்லாம் கடந்து விட்டது, எல்லா பிரச்சனைகளும் கைமீறி போய்விட்டது என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பீர்களேயானால், சர்வத்தையும் படைத்த தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாமே அவருடைய கரத்திற்குள்ளாக இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. இன்னும் இந்த வருடம் முடியலை, இன்னும் 16 நாட்கள் இருக்கிறது. ஆண்டவருக்கு நமக்கு அற்புதம் செய்கிறதுக்கு ஒரு நொடி பொழுது போதும். ஏற்ற நேரம் வரணும். அந்த வேலைக்காக நாம் முடிவு பரியந்தம் காத்திருக்கணும். கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம பின்வாங்கி ஆண்டவரை செய்ய விடாமல் நாமே அவரை தடுத்து விடக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைச்ச மாதிரின்னு சொல்லி. அதே மாதிரி ஆண்டவர் நமக்காக செய்வதற்கு இறங்கி வருகிற நேரத்தில் நம்முடைய முறுமுறுப்புகள் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரவிடாதபடிக்கு தடையாக இருந்து விடக்கூடாது. அதனால் நிச்சயமாய் நாட்கள் வரும். இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த செய்வேன் என்று அவர் உங்களோடு இடைப்பட்ட காரியங்களை நிச்சயமாய் இந்த வருடம் முடிவதற்குள் செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து நில்லுங்கள். ஆண்டவரோடு தரித்திருங்கள். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.